மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. 2D Entertainment Stone Bench Films தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். நான் சின்ன வயசுல இருந்து பரதம் அழகா ஆடக்கூடிய ஒரு திருநங்கை. நான் பரதநாட்டியத்தில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், தூத்துக்குடி மாவட்டம் வசவப்பபுரம் இந்திரா நகரைச் சேர்ந்த திருநங்கை பொன்னி ஒரு திறமையான பரதநாட்டிய கலைஞரும் பிஎஸ்சி பட்டதாரியும் MA பரதநாட்டியம் பயின்றவரும் ஆவார். தற்போது சென்னை வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையோர கோவில்களில் இசை மற்றும் நாட்டிய சிற்பங்கள் என்ற தலைப்பில் PhD ஆராய்ச்சியை மேற்கொண்டு வருகிறார். பரதநாட்டியத்தின் மீது தீராத ஆர்வம் கொண்ட பொன்னி ஆரம்பத்தில் நடனப்பள்ளியில் சேர அனுமதி மறுக்கப்பட்டார். ஆனால் நிர்வாகியின் உதவியால் சேர்ந்து தனது பரதநாட்டிய பயணத்தை தொடங்கினார். குடும்பத்தில் படிப்பறிவு குறைவாக இருந்த போதும் தாயின் ஆதரவுடன் BSc கணிதம் முடித்தார். காய்கறி மார்க்கெட்டில் பணிபுரிந்து மீன் மார்க்கெட்டில் மூட்டை தூக்கி பணம் சம்பாதித்து படிப்பை தொடர்ந்தார். கால் முறிவு உள்ளிட்ட தடைகளை தாண்டி தூத்துக்குடி அரசு இசைப்பள்ளியில் பரதநாட்டியம் முறைப்படி பயின்றார். பின்னர் சென்னையில் MA பரதநாட்டியம் முடித்தார். 2004 மிஸ் கூவாகம் நிகழ்ச்சியில் முதல் பரிசு பெற்ற பொன்னி 2006 சென்னை வியாசர்பாடியில் அபிநயா சமூக கலை மையத்தை தொடங்கி குழந்தைகளுக்கு பரதநாட்டியம் கற்பித்தார். திருநங்கைகளுக்கு அரங்கேற்ற வாய்ப்பு மறுக்கப்பட்ட போதும் ஒரு சிறிய மேடையில் அரங்கேற்றம் செய்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினார். தேவாரம், திருவாசகம் கற்பித்தல், கைவினை பொருட்கள் தயாரித்தல் உள்ளிட்ட சமூக சேவைகளையும் மேற்கொண்டு வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் திருநங்கைகளுக்கு அரசு சலுகைகள் கிடைக்க உதவி செய்து வருகிறார். 2025 சமூக நலத்துறையின் சிறந்த திருநங்கை விருதை தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் கையால் பெற்றார். தற்போது தூத்துக்குடியில் பரதநாட்டிய பள்ளி நடத்தி மாணவர்களுக்கு கற்பித்து வருகிறார். தனது தாயின் ஆதரவை என்றும் மறவாத பொன்னி திருநங்கைகளுக்கு சமத்துவ சமூகத்தை உருவாக்க உழைத்து வருகிறார். திருநங்கைகளை பெற்றோர்கள் ஆதரித்தால் அவர்கள் எந்த துறையிலும் மிளிர்வார்கள். 2030 எல்லா துறைகளிலும் திருநங்கைகள் பங்கேற்பார்கள் என்கிறார் பொன்னி. இது தொடர்பாக அவர் நம்மிடம் நடத்திய கலந்துரையாடல் பின்வருமாறு. வணக்கம், என்னுடைய பெயர் திருநங்கை பொன்னி. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை. நான் சின்ன வயசுல இருந்து பரதம் அழகா ஆடக்கூடிய ஒரு திருநங்கை. எனக்கு டான்ஸ்னா உயிர். அதை எப்படி வெளியே கொண்டு வரணுங்கிறது தெரியாத இருந்த ஒரு சூழ்நிலையில் என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, நீ நல்லா டான்ஸ் ஆடுற, இது முறைப்படி கற்றுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எனக்கு மோட்டிவேஷன் பண்ணாங்க. அதன் காரணமாகவே எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடம் நடன பள்ளிக்கூடம், தனியார் நடன பள்ளிக்கூடம் நடைபெற்று கொண்டு இருந்தது. அங்கே நான் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கோட அவங்ககிட்ட போய் நடனப்பள்ளியில் சேர்றதுக்காக போனேன். அந்த டயத்தில் எனக்கு அந்த சொல்லிக் கொடுக்குற குரு என்ன பண்ணாங்கன்னா, இல்லை பெற்றோர்களை தான் பெற்றோர்கள் வரணும்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணார். ஏன்னா எங்கள் வீட்டில் போய் கேட்க முடியாது, அடிதான் விழும். ஆனால் 2வது தடவையும் அவர்கிட்ட போய் தேங்காய் பழத்தோடு நான் போனேன். அவர் மனசு மாறிடுமாட்டு. அப்பவும் அவர் சேர்த்துக்கிட மாட்டேன்னாரு. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாயிட்டு. என்ன இவர் நம்ம தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு ஒரு குருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம செய்கிறோம், ஆனால் ஏற்றுக்கிட்டு எனக்கு பரதம் சொல்லி கொடுக்க மாட்டேக்காரு. சரி, இதோட நிர்வாகி வெளியே வராங்களா, அவங்கள மறித்து கேட்போன்ட்டு அவங்க காரில் வெளியே வரும்போது அவங்கள மறித்து, நான் அந்த பரதநாட்டிய வகுப்பில் சேர்க்கணும், அவர் என்னை சேர்த்துக்கிட மாட்டேங்கிறாருன்னு சின்ன பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி நான் பண்ணேன். அப்போ அந்த அம்மா கீழே இறங்கி நீ என்ன திரைப்பட நடிகரில் ஒருத்தருடைய பேரை சொல்லி அவர்களை போன்று நீ வரணுமான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை நான் நல்லா பரதநாட்டிய டான்ஸராக வெளியே வரணும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்னை கையை பிடிச்சி கொண்டு போய் அந்த நடனப்பள்ளியில் சேர்த்து விட்டாங்க. அதில் என்னுடைய பயணம் தொடங்கியாச்சு. நான் 8th முடிச்ச உடனே போனேன். 9th 10th வந்த உடனே என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியலை. படிப்பில் கவனம் செலுத்தணும், எனக்கு படிக்கணுங்கிற ஆசை சின்ன வயசுல இருந்து அதிகமாக இருந்தது. ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்க யாருமே அதிகப்படியாக படிக்கலை. ஏன்னா 6th 7th படிக்காமே எப்படி இருப்பாங்க. அதுக்கடுத்து எங்கள் அப்பாவுடைய மிச்சர் வியாபாரத்தை போய் கற்றுக்கொடணுன்ட்டு படிப்பை விட்டுருவாங்க.
எங்கள் வீட்டில் படிக்க சொன்னாலும் அந்த பிள்ளைங்க படிக்கிறது இல்லை. எங்கள் அண்ணன் 2 பேரும் அப்படி தான் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு அதை கற்றுட்டு அவங்களுக்கு கடை வச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி என்ன வந்து செய்கிறதுக்கு 8th முடிச்ச உடனே எங்கள் அம்மா போதுமா நம்மளோட குடும்ப சூழ்நிலை படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நான் படித்தே தீர்வன்ட்டு 9th 10th படித்தேன். +1 +2 வந்து படிக்கும்போது அதே தடைகள் எங்கள் அம்மா கொடுத்தாங்க. அதையும் மீறி +1 +2 வரை எங்கள் அம்மா படிக்க வச்சாங்க. 12ஆம் வகுப்புக்கு பிறகு நான் காய்கறி மார்க்கெட்டில் கணக்கெழுதுறதுக்காக போயிருந்தேன். அப்போ கணக்கெழுதும் போது எனக்கு மேற்கொண்டு படிக்கணும், பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கணும்னு ஆர்வம் இருந்தது. ஆனால் எங்கள் அம்மா படிக்க வைக்க மாட்டேன்ட்டாங்க. 2 மாதம் சம்பளத்தை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போ எனக்கு நான் என்னடா பண்ணுறது அப்படிங்கும்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து ஸ்பின்னிங் மில் நிறைய உண்டு, நூல் தொழிற்சாலை. அங்கெல்லாம் போய் வேலைக்கு கேட்டேன். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பகல் ஷிஃப்ட் வரணும், நைட் ஷிஃப்ட் வரணும் அப்படின்ட்டாங்க. அப்போ என்னுடைய கல்லூரி வாழ்க்கை வந்து ஒரு கனவாக மாறிட்டு, ஐயோ நம்ம வேலை செஞ்சும் படிக்க முடியாதுன்ட்டு. அப்போ கணக்கு எழுதிட்டு இருக்கும்போது ஒரு பாய் வந்தார், நல்லா பேண்ட் ஷர்ட் போட்டு. இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு பார்த்தா, ஏமா நான் உங்கள் கடையில் வந்து காணான கடைக்கு மூட தூக்கி போடுவேன்லன்னாரு. அப்போ எப்போ வருவீங்கன்னு கேட்டேன். காலையில் 3:30 4 மணிக்கு வருவேன், 8:30 9 மணிக்கெலாம் எனக்கு வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கி கல்யாண வீட்டுக்கு போகிறேன், அதனால தான் பேண்ட் ஷர்ட்டில் போகிறேன்னாரு. ஆஹா இது ஒரு நல்ல வேலையாக இருக்கே, உடனே அந்த வேலையில் சேர்ந்துடணுன்ட்டு அந்த வேலை மூட தூக்குற வேலையை மீன் மார்க்கெட்டோட பொருளாளர் காஷ்மீர் அண்ணாச்சி வந்து எனக்கு 1570 ரூபா பணத்தை கட்டினாங்க. அந்த பணம் தான் என்னுடைய பிஎஸ்சி மேக்ஸ் முடிக்கிறதுக்கு முதல் அமௌண்ட் அங்கே போச்சு. காய்கறி மார்க்கெட்டில் மூட தூக்கி ரெகுலர் காலேஜில் வந்து நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடித்தேன். அந்த பிஎஸ்சி மேக்ஸ் பண்ணும்போது 2வது ஆண்டில் வந்து நான் கீழே விழுந்துட்டேன். தக்காளி பெட்டியை தூக்கிட்டு போகும்போது கீழே விழுந்து காலில் 7 தையல். 4th செமஸ்டரெல்லாம் 6th தான் எழுத முடியும். நான் 4th எழுதலை. 4th 5th சேர்த்து 6th மொத்தமாக எழுதும்போது என்னோட எம்சிஏ கனவு வந்து இல்லாமல் போயிட்டு, ஏன்னா ஜஸ்ட் பாஸ் தான் ஆக முடிஞ்சது. சரி நான் அதில் துவண்டு போகாமல் என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது பரதநாட்டியத்தை எனக்கு அழகாக வரும் அப்படிங்கிறதுனால அதை முறைப்படி கற்றுக்கிடலாம் அப்படின்ட்டு தூத்துக்குடி மாவட்டம் அரசு இசைப்பள்ளியில் பரதநாட்டியத்தை முறைப்படி பயின்று பின்பு சென்னையில் குமாரி ராணி மீனா முத்தையா கல்லூரியில் இங்கே 2004 அரசு இசைப்பள்ளியில் பரதநாட்டியத்தை முடிச்சுட்டு குமாரி ராணி மீனா முத்தையா கல்லூரியில் வந்து எம்ஏ பரதநாட்டியம் 2015 தான் நான் பண்ணேன். இப்போ வந்து வேல்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். தாமிரபரணி ஆற்றங்கரையோர இருக்கிற கோயில்களில் இசை மற்றும் நாட்டிய சிற்பத்தை பற்றி ஒரு ஆராய்ச்சி ஃபர்ஸ்ட் இயர் போயிட்டு இருக்கு. இதில் வந்து நான் பரதநாட்டியத்தில் ஈடுபடுறதுக்கு ரொம்ப முக்கிய காரணம், நான் 8வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சேர்த்துக்கிடலை, நான் முறைப்படி போகும்போது சேர்த்துக்கிடலை. அப்போ எனக்கு என்ன வந்தது, யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிற்காலத்தில் நம்ம பரதம் சொல்லி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு விதை அந்த 8ஆம் கிளாஸ் படித்து முடித்த அந்த பருவத்தில் எனக்கு விதைக்கப்பட்டது. அதே மாதிரி 2004 நான் மிஸ் கூவாகத்தில் வந்து பரதநாட்டியம் ஆடி முதல் பரிசை வின் பண்ணேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு தனியார் நிறுவனம் தேனி மாவட்டத்தில் வந்து 20 திருநங்கைகளை ஒன்றாக இணைக்கிறோம், அவங்களுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நான் ட்ரெயின் பண்ண முடியும்னு போனேன். ஆனால் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம், ஏன்னா ஒரு இளம் திருநங்கை, ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு, ஒரு குருதா, ஒரு குடுமி வச்சு நான் போகிற உள்ள என்னை ஏற்றுக்கிடுவாங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டு. உள்ளே நுழைந்த உடனே ஒரு பெரிய திருநங்கை வேமா வந்து, மாஸ்டர் வணக்கம், வாங்க சாப்பாடு எங்கள் கூட சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு தனியாக எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்கும்போது எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. ஒரு பெரிய திருநங்கை வந்து நம்மளை மதிக்கிறாங்க அப்படிங்கும்போது என் உருவத்தை மதிக்கலை, என்கிட்ட இருக்கிற திறமையை மதிச்சாங்க. ஏன் இந்த கலையை என் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் 2005 கடைசியில் நான் சென்னைக்கு வந்தேன். என்னுடைய திருநங்கை சகோதரி அந்த 20 திருநங்கையில் என் பரதநாட்டியம் கற்றுக்கிட வந்தாங்களே 20 நாள் ட்ரைனிங்க்கு, அதில் உள்ள ஒரு திருநங்கை தான் என்னுடைய திருநங்கை சகோதரி அஞ்சலி. இவங்களை உங்களுக்கு நல்லா தெரியும். அருவின்னு ஒரு படம் இப்போ விஜய் டிவியில் அடிக்கடி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அருவிங்கிற படத்தில் நடித்த நடிகை, துணை கதாநாயகியாக 2 அவார்டு வாங்கின அஞ்சலி வரதன் தான் என்னுடைய திருநங்கை சகோதரி. அவள் வீட்டுக்கு நான் போனேன். அவள் மாஸ்டர் வாங்க மாஸ்டர், நம்ம இங்கே கண்டிப்பாக எதனால சாதிக்கலாம்னு சொல்லும்போது, அத்தனை நாளாக என்னன்னா சிறு வயதுல இருந்து எங்கள் அம்மா ஏதாட்டும் ஒரு பிரச்சனைனா நான் எங்கள் அம்மாட்ட போய் சொல்லுவேன், எம்மா பாருங்கம்மா அவங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னா எங்கள் அம்மா போய் சண்டை போடுவாங்க. அப்போ எங்கள் தெருவில் இப்படி தான் எங்கள் அண்ணன் வந்து தண்ணியை ஷோல்டரில் வச்சு எடுத்துகிட்டு போவேன், நான் இடுப்பில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போவேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னான், எங்கள் ஏரியாவில் இருக்கிற பெரியவர்கள் யாராட்டு பார்த்து உன்னால் அவமானமாக இருக்குன்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லும்போது எங்கள் அம்மா போய் சொல்லுவாங்க, என்னோட பிள்ளை, நான் சோறு போட்டு வளர்க்குற பிள்ளை, உனக்கு ஏன் கஷ்டமாக இருக்குது, அது திருநங்கை குழந்தையோ ஊனமுற்ற குழந்தையோ அது ஏன் குழந்தை,
நான் தான் சத்தம் போடணும், நீ சத்தம் போடக்கூடாதுன்னு எனக்காக வழக்காடுனாங்க. அதனால இந்த சின்ன வயசுல வந்து வெளிவட்டாரங்களே எங்க அம்மா என்னை பேணி காத்தாங்க. பள்ளிக்கூடத்துல வந்து நான் மேக்ஸ் நல்லா செய்யறதுனால வெளியே இருக்கிற பசங்க, அந்த பசங்க என்ன கிண்டல் பண்ற பசங்களுக்கு, என்னுடைய கிளாஸ் வகுப்பு பசங்களுக்கு மேக்ஸ் வராது, நான் தான் சொல்லி கொடுக்கணும். அதனால அவங்க எனக்கு வட்டமாக இருந்தாங்க. ஏன்னா வெளியே யாராட்டும் என்ன கிண்டல் பண்ணா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி வந்து எங்க கிளாஸ்ல வந்து கிண்டல் பண்ணுவேன்னு சொல்லும்போது எனக்கு அது ஒரு அரணாக இருந்தது. இந்த சுத்து வட்டாரத்துக்குள்ளேயே வாழ்ந்த எனக்கு அந்த திருநங்கையை எவ்வாறு கேலிகள் கிண்டல்கள் ஆளாக்கப்படுவார்கள், மன ரீதியாக எப்படி பாதிக்கப்படுவாங்கங்கிறது தெரியாம இருந்த எனக்கு அந்த 2005 லாஸ்ட்ல நான் சென்னையில போய் இறங்கின உடனே ரொம்ப மனவேதனைகளுக்கெல்லாம் உள்ளாகினேன். ஏன்னா நான் திருநங்கைகளை எங்க ஏரியால பாக்குறது வந்து ஒரு கையிலி உள்ள உள்பாவடை கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி திருநங்கைகள் தான் பெரிய திருநங்கைகளை நாங்கள் பார்த்துருக்கோம். சென்னையில் தான் நிறைய திருநங்கைகள், சேலை கட்டின திருநங்கைகள், சுடிதார் போட்ட திருநங்கைகள், மாடலான திருநங்கைகள் எல்லாம் பார்க்க முடியும். அப்போ அந்த இடத்துல வந்து நான் ஒரு குப்பமேடு பகுதியில் இருக்கிற எழில் நகர்னு சொல்லிட்டு வியாசர்பாடி அருகாமையில் இருக்கிற அந்த குடிசைவாழ் பகுதியில் தான் நாங்கள் போய் சேர்ந்தேன். அப்போ அங்கே இருக்கிற மக்களில் ஒரு சின்ன பையன் வந்து என்ன இசு உசுன்னு என்னென்னோ பேர் வச்சு கிண்டல்கள் கேலிகள் பண்ணும்போது ரொம்ப மனவேதனையாக இருந்தது. 1 வாரம் போச்சு, 2 வாரம் போச்சு. ஆனால் அந்த பையன்கிட்ட இருந்த முக சிரிப்பு மட்டும் மாறவே இல்லை. அவங்க குடும்ப பின்னணியை பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, டெய்லி தாய் தந்தைக்குள்ளே சண்டை. ஆனால் அந்த பையனுடைய முகத்தில் புன்னகை என்னை பார்த்த உடனே ஒரு கிண்டல் பண்ணோன்னு ஒரு சந்தோஷம் ஏற்படும். அப்பா நான் நினச்சேன் அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷத்தையாட்டு நம்ம கொடுக்குறோமே அப்படின்ட்டு. அதுலேருந்து என்னோட மைனஸ்லாம் நான் ப்ளஸ் ஆக்கி முன்னேற ஆரம்பித்தேன். திருநங்கைகளுக்காகவே நம்ம செய்யணும்ட்டு 2006 அபிநய நிறுத்தாலய சமூக கலை மையம்னு சொல்லிட்டு வியாசர்பாடி குப்பமேடு பகுதியில் ஆரம்பித்தேன். குப்பமேடு பகுதியில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த பரதநாட்டியத்தை கற்றுக் கொடுத்தேன். நான் 2 குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். என்னுடைய திருநங்கை சகோதரி அஞ்சலி, நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு மேடையில் வந்து ஆடுறதுக்கான வாய்ப்பு கேட்டோம். திருநங்கை அப்படிங்கிறதுனால நிகாரிக்கப்பட்ட அந்த மேடை திருப்பி அவங்ககிட்ட கேட்டு 10க்கு 10 ஸ்டேஜ் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப அற்புதமாக அழகாக ஆடி முடித்தோம். அங்கே இருக்கிற பகுதி மக்கள் அப்படியே அசையாமல் நின்று 1 மணி நேரம் எங்களுக்கு பார்த்தாங்க. அப்போ அந்த மேடையை போட்டு கொடுக்க காலம் தாமதமாக இருந்த அந்த நிர்வாகி என்கிட்ட வந்து, ஏமா நான் பெரிய பெரிய ஆர்கெஸ்ட்ரா வச்சுலாம் பண்ணும்போது இவ்வளோ கூட்டம் இருக்காது, நீ 1 மணி நேரம் இவ்வளோ கூட்டத்தை வச்சிருக்க அப்படின்னு என்னை பாராட்டினாரு. அவர்கிட்ட நான் சொன்னது, திருநங்கைன்னா கடை கேட்பாங்க, பாலியல் தொழில் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் தான் இன்னும் இருக்குது. அவங்கக்கிட்டேயும் திறமை இருக்குது, வாய்ப்புகள் கிடைச்சா வாழ்க்கையில் முன்னேறுவாங்கன்னு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த 1 மணி நேரம் அவங்க வந்து பரதம் ஆடுறது திருநங்கைங்கிறத பார்க்காம ஒரு கலைஞர்னு பார்த்தாங்க. அதனால தான் இவ்வளோ கூட்டம்னு அவர்கிட்ட சொன்னால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. வருஷம் எங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அதன் மூலமாக தான் எனக்கு வந்து நிறைய குழந்தைகள் சேர்ந்தாங்க. 34 குழந்தைங்களுக்கு மேலே என்கிட்ட பரதநாட்டியம் கற்றுட்டு இருக்காங்க. இங்கே தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கிற ஏழை குழந்தைங்களுக்கு இந்த கலையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஒரு முயற்சி பண்ணுறோம். சென்னையில் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து அரங்கேற்றம் சலங்க பூஜை பண்ணும்போது சென்னையில் போய் அந்த பிள்ளைங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பரதநாட்டியம் மட்டும் இல்லாமல் இப்போது நாங்கள் வந்து கிராமப்புறத்தில் வந்து திருவாசகம், தேவாரம், அதுக்கடுத்து கோடை காலத்தில் வந்து குழந்தைங்கள் வந்து தேவையில்லாத பேப்பர், வேஸ்ட் பேப்பர், இது மூலமாக கைவினைப் பொருட்கள் தயாரிக்கிறத என்னுடைய திருநங்கை சகோதரி அஞ்சலியோடு சேர்ந்து நாங்கள் இணைஞ்சு அதை செஞ்சிட்ருக்கோம். அதுக்கடுத்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டங்களில் போய் நான் என்ன பண்ணேன்னா, திருநங்கைகளுக்கு தேவையான அரசு கொடுக்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிற மாதிரி கலைஞர் காப்பீட்டு திட்டம் பெறாத திருநங்கைகளுக்கு வாங்கி கொடுத்தோம். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, திண்டுக்கல் இந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல இருக்கிற திருநங்கைகளுக்கு பேங்க் அக்கௌண்ட், தபால் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். ஏன்னா அதில் சிறு சேமிப்பு திட்டத்தை பற்றி அவங்களுக்கு வலியுறுத்தணும். ஏன்னா நிறைய திருநங்கைகள் வந்து சிறு சேமிப்புனா என்னென்னு தெரியாமல் இருந்தாங்க. அவங்களுக்கு அதோடைய தன்மையை உணர்த்தி தபால் மூலமாகவே சிறு சேமிப்பு திட்டத்தை வளர்க்க முடியுங்கிறதையும், அதுவும் அல்ல பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்னு அதுவும் ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். ஓட்டர் ஐடி, நலவாரிய கார்டு வந்து முந்தி பழைய கார்டாக பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கான ஆப் இருக்குது. அதன் மூலமாக நலவாரிய கார்டு அப்ளை பண்ண முடியுங்கிற விஷயத்தையும் அவங்களுக்கு உணர்த்தி புது நலவாரிய கார்டும் அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுத்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணிகிட்டே இருக்கிறத எல்லாமே ஒன்றா இணைக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாருமே வந்து அழகான விஷயங்கள் பண்ணுற சிறந்த திருநங்கைக்கு நீ தேர்வாகப்படுவ, நீ அதை வந்து நம்ம கவர்மெண்ட் இதுக்கு நீ அப்ளை பண்ணணும்னு ஒன்று என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருந்து வலியுறுத்தல நான் அப்ளை பண்ணேன்.
அதில் நம்மளுடைய தமிழக அரசு இப்போது நம்மளுடைய முதல்வர் கையால் வந்து 2025ஆம் ஆண்டு சிறந்த திருநங்கைக்கான விருது எனக்கு கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் ரொம்ப சந்தோஷம். இந்த சமயத்தில் வந்து என் தகப்பனார் உடன் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. 2013 எங்கள் அப்பா இறந்துட்டாரு. எங்கள் அப்பா இறந்த பிறகு எங்கள் அம்மா தூத்துக்குடியில் இல்லை. 2 அண்ணன் 2 அக்கா. எனக்கு யார் கூடயும் இருக்க மாட்டேன், என் கூட தான் இருப்பான்னு வந்தது. நான் திருநங்கையாக பிறந்த பெரும் பாக்கியமாக கருதுறேன். ஏன்னா ஒரு தாயை வந்து அரவணைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனால் நான் சிறு வயதிலிருந்து துவண்டு போகும்போதெல்லாம் என்னை அரவணைச்சு என்னை பக்குவப்படுத்தி திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியே என்னை வளர்த்து என்னை நேர்மையான வழியில் கொண்டு போன என் தாய்க்கு சமுதாயத்தில் ஏற்படுற பல இன்னல்களை என்னை வந்து தடுத்து நிறுத்தி எனக்காக சப்போர்ட்டாக இருந்து தோள் கொடுக்கறதுக்கு ஒருத்தருங்க இருந்தால் போதும். இன்னைக்கு நான் திருநங்கையா இருந்து பிறந்திருந்தாலும் இன்னைக்கு நான் சாதனையாளராக இருக்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னோட தாய் தான். எல்லா திருநங்கைகளும் அவங்களுடைய பாலின மாறுபாடு நேரத்துல பெற்றோர்கள் வந்து அவங்களுக்காக வழக்காடணும். அந்த பிள்ளைங்க என்னோட குழந்தைங்க. ஊனமற்ற குழந்தைங்க பிறந்ததுன்னா அது என் குழந்தை இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிருவாங்களா? இல்லையே. திருநங்கை குழந்தைங்களை மட்டும் ஏன் அவமான சின்னமாக கருதுறீங்க? இன்னைக்கு ஒரு ஆண் வந்து ஒரு தாய் தப்பனை விட்டுட்டு போயிடறாங்க, ஒரு பெண் தாய் தப்பனை விட்டுட்டு போயிடறாங்க. ஆனால் திருநங்கை குழந்தைங்க தாய் தப்பனை விட்டுட்டு போக மாட்டாங்க. கடைசி வரை உங்க கூட தான் இருப்பாங்கங்கிறத நீங்க உணரணும். நீங்க அவங்கள சரியான வழியில வந்து பயன்படுத்துறீங்கன்னா அவங்க வந்து ஒரு சமையல் கலையிலையோ இல்லை நடனக்கலையிலையோ இல்லை படிப்பிலையோ இல்லை போலீஸாகவோ அரசு துறையிலையோ எதுலையாவோ ஒரு இடத்துல வந்து பணியாற்றுறதுக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை வந்து நீங்க தான் கொடுக்கணும். அதுக்கு உங்களோட அரவணைப்பு தான் தேவை. நீங்க அந்த அரவணைப்பை அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில முன்னேறுவாங்க. வருங்கால திருநங்கைகள் பல்வேறு துறைகள்ல இருக்கிறதுக்கு நீங்க ஒரு முக்கிய காரணமாக இருப்பீங்க. முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன அப்படின்னா, நலவாரியங்கிற ஒரு விஷயம் அமைச்ச பிறகுதான் திருநங்கைகளுக்கு வந்து ஓட்டர் ஐடி கிடைச்சது, ரேஷன் கார்டு கிடைச்சது. அதுக்கடுத்து அவர்களுக்கான மகளிர் குழு அமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, பேங்க்ல இருந்து லோன் கிடைச்சது, நிறைய விஷயங்கள் அமைஞ்சது. இது வந்து மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு தான் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தது. நலவாரிய கார்டுன்னு ஒன்று அமைச்சு கொடுத்து திருநங்கைகளுக்காக ஊக்குவிச்சது நம்மளுடைய தமிழக அரசு தான். அது கலைஞர் ஐயாவால நடத்தப்பட்டது தான். இதுதான் ரோல் மாடலா மற்ற மாநிலங்களுக்கு நாங்க பயிற்சியாளர்களா போய் அவங்களுக்கு வந்து எடுத்து சொன்னோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. உங்க மாநிலத்துல இப்ப வந்து கேரளா இவ்வளவு அழகா மேமா முன்னேறி வந்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் திருநங்கைகளை பார்த்தா ரொம்ப கலவர பூமியா இருக்கிற இடங்கள்ல இப்ப அவங்க டாப் லெவல்ல வந்துட்டு இருக்காங்க. மெயின் காரணம் நம்ம தமிழக அரசுல கொடுக்குற சலுகைகள், திருநங்கைகளுக்கு கொடுக்குற சலுகைகளை அவங்க புரிஞ்சு அந்த கவர்மெண்ட் இருந்து பெற்று கொண்டு இருக்கிறாங்க. கல்வியிலும் சரி மற்ற விஷயங்களும் நம்ம தமிழக அரசு திருநங்கைகளுக்கு இலவசமாக படிக்கிறதுக்கு முழு கல்வி படிப்பை கொடுக்குறேன். இப்போ சோசியல் வெல்ஃபேர் போர்ட்டல் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த திருநங்கை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு திருப்பி படிக்கணும்னு ஆசை பண்றாங்களா, அவங்க வாழ்க்கையில வந்து தன்னம்பிக்கையோட மேல எந்திக்கணும்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு பெரும் உதவியாக அந்த தமிழக அரசு முழு படிப்பு செலவு அவங்களுக்காக செய்ய முன் வந்திருக்கு. இதை எல்லா திருநங்கைகளும் பெற்று வளம் பெறணும். இது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பல்வேறு துறைகளிலும் திருநங்கைகள் மிளிர வேண்டும் என்பதற்காக வேலை வாய்ப்பும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது ஜீவோவும் பாஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னும் 2030 போனோன்னா பல்வேறு இப்போ துறைகள்ல வந்து திருநங்கைகள் வந்து இருப்பாங்க. ஆண் பெண் திருநங்கை எந்த பாகுபாடே இல்லாம ஒரு அழகான ஒரு சமுதாயத்தை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். நன்றி. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.